அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி 2 கிலோ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்காங்க. அது வெடித்ததும் கருவேப்பிலையும் நறுக்கின வெங்காயமும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் போதுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். அதில் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இரண்டையும் கொடுத்த உடனே நறுக்குன கத்திரிக்காவை சேர்த்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதை எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எண்ணெயிலேயே வதக்கணுங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க, இதோட டேஸ்ட்டே போயிடும். இதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ எண்ணெயிலேயே வதங்கணும். இவ்வளோ நல்லா பாதி வதங்கினதும் இதில் நான் நறுக்கின தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதே மாதிரி எண்ணெயிலேயே வதக்குங்க. இதில் நான் வெள்ளை எள்ளும் வேர்க்கல்லையும் அரைச்சி அந்த விழுது சேர்க்குறேன். தனியாத்தூள், சீரகத்தூள் இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் நான் சேர்க்குறேன். எல்லாமே எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி கிரேவியாக வருங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் காரமும் சேர்த்துக்காங்க. நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். புளி கரைசலை சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அது நல்ல கிரேவியாக ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். ஸோ அதை பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்க முடியும். சிக்கன் பிரியாணி தானே, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சம் கசக்கும், கவுச்சி அடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குதோ வாட்ச் பண்ணாங்க. நான் 3 டிப்ஸு கொடுத்துருக்கேன். கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் வினிகர் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஸ்லோலேயே வச்சு நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கேசரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நாகா ரவை வாங்கியிருக்கேன். முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் கொஞ்சோண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 கொடுங்க, ரொம்ப வேணாம். ஸோ 2 கிலோ பிரியாணிக்கு நான் 1/4 கிலோ ரவைக்கு தான் சேர்க்குறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொடுத்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்காங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பொன் நிறத்துக்கு வதக்குங்க. திராட்சை சேர்க்காதீங்க. முந்திரி பருப்பை கொடுத்து நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருங்க எண்ணெயிலேயே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் திராட்சை சேர்க்குறேன். 2ஐயும் சேர்த்து அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கேசரியாக இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் பிரியாணி எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு எண்ணெய் கொடுக்கணுங்க. அதுதாங்க டேஸ்ட்டு. வதங்கிருச்சுங்க. ஸோ இதில் நான் ஒரு 1/4 கிலோ ரவை சேர்க்குறேன். ரவையும் இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா பொன் நிறமாக வதக்குங்க. ஸ்லோலே வச்சு வதக்குங்க, தீயை விட்டுறாமல். இதுலேயே தண்ணி அளவுங்க. இவ்வளோ தான் அளவுனா 1/2 சட்டிக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம். 1/4 சட்டி ரவை இருக்குதுன்னா கன்சிஸ்டன்சி மொத்தமாக தண்ணியோடு சேர்த்து 1/2 இருக்கணுங்க அந்த சட்டியில். இதாங்க அளவு. ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன். இதில் நான் வதக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சிட்டிகாங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த வாசனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கம் நான் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதோட ஸ்மெல்லு, இதோட இது எல்லாமே உங்களுக்கு வதங்கினது தெரியும். இதோடைய நிறத்துலேயும் தெரியும், வாசனையிலையும் தெரியும். அந்த ஸ்டேஜில் நான் இதில் அந்த கொதிக்க இருக்கிற தண்ணியை இதில் சேர்க்கணும். இப்படி சேர்க்கணுங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணி சேர்த்தா இப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இதில் நான் கலர் பொடி ஆட் பண்ணுறேன். நான் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் எள்ளு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். எள்ளு கொடுத்துட்டு பைனாப்பிள் கொத்தி போட்டிங்கன்னா பைனாப்பிள் கேசரிங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஆரஞ்சு தான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் கோவா கொடுக்கலாம். நான் கோவா கொடுக்கல, நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் இழுத்து அது கொஞ்சம் ட்ரையாக காணப்படுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை கொடுக்கணும். நான் கொஞ்சம் 200 கிராம் சர்க்கரை கொடுத்துருக்கேன். அண்ட் சர்க்கரை கொடுத்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி இழுத்து அது கொஞ்சோன்னா அந்த ஜீரா மாதிரி தெரியுங்க. இதுதாங்க அளவு, இதுதாங்க கன்சிஸ்டன்சி, இதுதாங்க. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளரி விதை தூவிட்டாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் வச்சு அடுப்பில் கிண்டினீங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க. இது தாங்க டேஸ்ட்டு, இது தாங்க அளவு. கத்திரிக்காய் பார்த்துட்டோம், கேசரி பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணி வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சாச்சு. அண்ட் நான் இன்றைக்கி 2 கிலோ மட்டன் பிரியாணி. ஸோ 2 கிலோவுக்கு 400 கிராம் எண்ணெய் சேர்க்குறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி எண்ணெயோட அளவு கரெக்டாக இருக்கணுங்க. அது கேசரியோ கத்திரிக்காவோ பிரியாணியோ அது அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அண்ட் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொடுத்துட்டேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் கொடுத்துட்டு நறுக்குன வெங்காயம் எல்லாமே என்ன எவ்வளோ அளவுன்றதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடைய வீடியோஸை கண்டினியூவாக பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு வீடியோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை தெளிவாக காட்டுறேன். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் ஒன்றும் கிடையாதுங்க. அண்ட் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். இது நல்லா வதங்கினது உப்பு கொடுக்குறேன். நான் 2 கிலோ பிரியாணி. ஸோ நான் இதில் ஒரு கைப்பிடி உப்பு கொடுக்குறேன். இது நல்லா கிரேவியாக வதங்கிருச்சு. அண்ட் இப்போது நான் கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்க்குறேங்க. மட்டனையும் கொடுத்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கினதும் தண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அரிசி ஊற வச்சாச்சு. அண்ட் வடி பிரியாணியில். ஸோ இதை நம்ம எப்படி வடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியில் சுருக்குன்னு இருக்க மாதிரி உப்பு சேர்த்துக்காங்க. கரெக்டாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்கணும். அண்ட் தண்ணி கொதித்ததும் அரிசி கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ஒரே ஒரு கொதிங்க. அரிசி கொடுத்து 5 நிமிஷம் கூட இல்லை. அண்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. தண்ணி சேர்த்துக்காங்க. கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா இது வடி பிரியாணி. 2 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு இரும்பு தவா அடுப்பில் வச்சுக்காங்க. கடாயை நம்ம கிரேவியை அதில் அடுப்பில் ஏற்றிடுறோம். அண்ட் வடி பிரியாணி பாருங்கள், அரிசி எப்படி வடிச்சிருக்கேன்னு இப்படி இந்த பதம் தாங்க. அண்ட் அந்த கிரேவியில் நம்ம அரிசி சேர்க்குறோம். அரிசிலேயும் உப்பு கரெக்டாக இருக்கணும், கிரேவிலேயும் உப்பு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை செக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தம் ஊட்டுறோம். 20 நிமிஷம் தம் விடணுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணணுமா? சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டோர் டெலிவரி இருக்குதுங்க. அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே கேட்டாலும் பெரிய ஆர்டரும் நாங்கள் எடுத்து செய்கிறோம். மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.